பினாக்கி ஃபாஸ்டா ஹோம்வொர்க்க முடி. எவ்வளோ நேரமா ஒரே சப்ஜெக்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்க? எப்பதான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறதா இருக்க? அம்மா எப்ப முடிச்சிருவேம்மா. முடிக்கேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்க. ஆனா இன்னும் சோசியல்லே தான் இருக்க. அடுத்து இங்கிலீஷ் இருக்கு, தமிழ்ல திருக்குறள் வேற படிக்கணும். எப்ப முடிக்க போற நீ? என்னம்மா பிங்கி, நீயாவது முடிக்கிறியா என்ன? அம்மா எனக்கு கொஞ்சம் வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கும்மா. பசிச்சிருமே உனக்கு, வயிறு பசிச்சிரும். புக்கை திறந்தாதான் உனக்கு தண்ணி தாகம் எடுக்கும். அப்புறம் வெளியில போகணும், எல்லாம் உனக்கு வந்துடும். சுச்சு இப்ப வந்திருக்கணுமே. என்ன பினாக்கி, உனக்கு சுச்சு வருதா? இல்ல எனக்கெல்லாம் வரல. அதானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் நடக்கும். புக்கை திறந்தாதானே உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். ஒழுங்கா ஹோம்ஒர்க்கை முடிக்காம நீங்க எங்கேயுமே போகக்கூடாது. ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. புரிஞ்சுதா? சரிம்மா. ஐயோயோ, இந்த படிப்பு வேற எதுவுமே நம்ம மண்டையில ஏறி துறைய மாட்டேக்கு. கிராமர்னு வேற சொல்றாங்க. இந்த இங்கிலீஷ் மிஸ் வேற வெர்பு படிச்சுட்டு வா, டென்ஸை படிச்சுட்டு வாங்காங்க. ஒன்றும் நம்ம மண்டையில ஏற மாட்டேக்கு. ஏன்டா பினாக்கி, நீ புக்கை திறந்து வச்சுட்டே உட்கார்ந்துருக்கியே, என்ன? ஆமா, வெளியில விளையாண்டது வேற. வெளியே விளையாண்டது வேற. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட இருந்தா நல்லா இருக்குமே. ஆமாண்டா, நானும் அதே தான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மா என்னடான்னா படி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னத்த சொல்றது? ஆமா, சீக்கிரமா படிங்க. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆவது தாங்க அம்மா. அப்பாடா, இப்போ ஸ்நாக்ஸ்ன்னு கேட்பீங்க. அதுக்கடுத்து என்னது? லஞ்சுக்கு ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் தூங்கணும். இப்படி நீங்க ஒவ்வொன்றா பிரேக்கா எடுத்து அப்புறம் விடிஞ்சிரும். அப்புறம் ஸ்கூலுக்கு போயிடணும். அங்க ஹோம்ஒர்க் பண்ணலன்னு உங்க மிஸ் போனை போட்டு என்னைய திட்டினடும். இதானே உங்க பிளானே? அதெல்லாம் இல்ல, ஒழுங்கா உட்காந்து முடிங்க ஃபர்ஸ்ட் நீங்க. என்னம்மா மருமகளே, பசங்க தான் பசிக்கு சொல்றாங்கல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல சாப்பாட்டை கொடு. வயிறு நிறைஞ்சாதானே படிப்பு ஏறும் மண்டையில. அப்படி சொல்லுங்க பாட்டி. எங்க அம்மா சாப்பாடே தர மாட்டாங்க. ஆமா, பாட்டி வந்ததும் நீ பாட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவிய. இல்ல அத்தை, இப்பதான் அவங்க டீ பிஸ்கெட்டு எல்லாம் ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கு. அதுக்குள்ள இப்ப அடுத்து பசிக்கின்றாங்க. படிக்கிறத ஓப்பி அடிக்கிறதுக்கு தான் இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுது. எதுவா வேணா இருந்துட்டு போட்டும், பசிக்கின்ற பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டை கொடுமா. போங்க அத்தை, இப்ப நீங்க வேற சொல்லிட்டீங்களா, இதுங்க அதுக்கு மேல பண்ணும். சரி, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க எந்திரிச்சுலாம் ஓடக்கூடாது. நான் எடுத்துட்டு வர 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள உட்காந்து படிக்க தான் செய்யணும். ஓகேவா? சரிம்மா. டே பினாக்கி, நல்லா ஏதோ மணக்குதுடா. அம்மா ஏதோ குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாசனை தூக்குதுடா பினாக்கி. ஆமாடி, நான் நினைக்கிறேன் அம்மா 65 பொரிக்கிறாங்கன்னு. ஆமா, எனக்கு கூட சிக்கன் ஸ்மெல் தான் வருது. அம்மா சிக்கன் தான் பொரிக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்க சொன்னா என்னத்த கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாப்பாடு தான் வைக்க போயாச்சுல்ல, அது வரைக்குமாவது கொஞ்சமாவது படிங்க. பாட்டி மணக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு அம்மா சிக்கன் பொரிக்காங்கன்னு நினைக்கிறேன் பாட்டி. எப்படி சாப்பிடதான் ஃபர்ஸ்ட், படிப்பு நெக்ஸ்ட். பாத்தீங்களா அத்தை, இந்த பிள்ளைங்களை படிக்கிறத ஓப்பி அடிக்கிறதுக்கு தான் பசிக்குது அது இதுன்னு சொல்லுதுங்க. இப்ப சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சா சாப்பிடுங்க, தூங்கிடுறது. அப்புறம் என்ன, படிக்கிறத மூட்டை கிட்டிட வேண்டியதுதான். இதுதான் இந்த பிள்ளைங்களோட வேலையே. சரி, புக்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்றலாம். இந்தாமா பிங்கி பினாக்கி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க ரைஸு. என்னம்மா ரைஸ் எடுத்துட்டு வரீங்க? நல்ல மணக்க பொரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அதை எடுத்துட்டு வாங்க உள்ள. அதானே, உனக்கு எப்படி வாசம் வராமலையா இருக்கும்? ஆமா, இங்க பாத்தியா, இன்னைக்கு சிக்கன் தான் அம்மா பொரிச்சிருக்கேன். அடுத்து சிக்கன் கூட குழம்பு வச்சிருக்கேன். ஐ அம்மா, லெக் பீஸா. ஆமாண்டா, லெக் பீஸ் தான்.
சரி, ஆனா ஒண்ணுதான் இருக்கு லெக் பீஸ். யாராவது ஒருத்தர் லெக் பீஸ் எடுத்துக்கோங்க, சரியா? சண்டை போடாதீங்க. இன்னும் கொஞ்சம் பீஸ் வேற இருக்கு, அதையும் வச்சுக்கலாம். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அம்மா அம்மா, எனக்கு தான் லெக் பீஸ், எனக்கு தான் லெக் பீஸ். எனக்கு தான் லெக் பீஸ் பொடி. ஏய், என்னடா பினாக்கி, எனக்கு தான்டா லெக் பீஸ் வேணும். எனக்கு தான் லெக் பீஸ். ஏய் அம்மா, அங்க பாருங்கம்மா, இவனுக்கு லெக் பீஸ். அப்ப எனக்கு லெக் பீஸ் கிடையாதா? நான் தான் முதல்ல பிறந்தேன், அதனால எனக்கு தான் லெக் பீஸ். முதல்ல பிறந்தா என்ன, கடைசி பிறந்தா என்ன? லெக் பீஸ் சாப்பிடுறதுக்கு வாய் இருந்தா போதும். எனக்கு தான் லெக் பீஸ், எனக்கு தான் லெக் பீஸ். அம்மா அம்மா, எனக்கு தான் லெக் பீஸ் தரணும். எனக்கு தான் நான் தான் மூத்த பையன். என்னம்மா ஷைலஜா, லெக்கு ஒன்று தான் வாங்கினியா? பாட்டி, சிக்கனுக்கு 2 காலு தானே இருக்கும், அப்போ 2 லெக் பீஸ் இருக்கணும்ல, ஏன் ஒரு லெக் பீஸ் தான்? இன்னொரு லெக் பீஸை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. கடையில 1 தாண்டி இருந்துச்சு, அந்த 1 தான் நமக்கு தந்தாங்க, அதை தான் நானும் பொரிச்சேன். ஐயோ அம்மா, நீங்க கடைக்காரன்ட்ட சொல்லி 2ஆ கேட்டிருக்கலாம்ல. என்னத்த கேக்குறது, அவன் 1 தான் போட்டான், அந்த 1 தான் நானும் பொரிச்சிருக்கேன். என்னம்மா நீங்க, இப்ப பாருங்க, பினாக்கி வேற சண்டைக்கு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஷைலஜா, நீ அந்த கடைக்காரன்ட்ட 2 லெக் பீஸ் போட சொல்ல வேண்டியதானே? ஏன் 1 தான் போட்டிருக்கான் அவன்? நாளைக்கு அவன்கிட்ட போய் நான் நல்ல சண்டையை போட்டுட்டு வரேன். கோழிக்கு 2 கால் இருக்கு, அப்ப 2 காலையும் நமக்கு தராம 1 காலை மட்டும் தந்திருக்கான். இன்னொரு காலை தர வேண்டியதுதானே அவனை புடிச்சு 4 கேள்வி கேட்டாதான் சரியாப்பட்டு வரும். அம்மா அம்மா, நான் வந்துட்டேன், வெளியில விளையாண்டுட்டு நான் வந்துட்டேன். அட செல்லக்குட்டி பப்ளி, வந்துட்டியாடா செல்லக்குட்டி? உன்னதான் அம்மா பாத்துட்டு இருந்தேன். சாப்பிடுறியாமா? ஆமாமா, வெளியில விளையாடும் போதே செம்மையா மணந்தது, அதனாலதான் வீட்டுக்குள்ள வந்தேன். என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா, லெக் பீஸ் எனக்கு தாம்மா லெக் பீஸ் வேணும். போச்சு, இவ வேற வந்துட்டாளா? இனி நமக்கு லெக் பீஸ் கிடைச்ச மாதிரி தான். பினாக்கி, இவ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுருக்கணும்டா, தப்பு பண்ணிட்டோம். ஷேர் பண்ணியிருந்தா கூட நமக்கு பாதி கிடைச்சிருக்கும். இனி இந்த குட்டி பிசாசுக்கு தான் அம்மா கொடுக்க போறாங்க. கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருச்சு. ஆமாண்டா பினாக்கி, எல்லாம் முடிஞ்சது போ. அட குட்டி பப்ளி, உங்களுக்கு தாண்டா லெக் பீஸு. பிங்கி, பினாக்கி, குட்டி பிள்ளைக்கு லெக் பீஸை கொடுங்க, நீங்க மற்ற பீஸை வச்சு சாப்பிடுங்க. அதுதான் எங்களுக்கே தெரியுமே இதுதான் நடக்கும்னு, வேற என்ன பண்றது? சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு படிக்க உட்கார வேலைய பாருங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க 2 பேரும்.